அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய பொருளையோ நம்மளுடைய பணத்தையோ நம்மளுடைய சொத்தையோ யாராவது அபகரிச்சுக்கிட்டாங்க, உங்களுடைய எதிரிகள் உங்கள்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாங்க, அதனால் நீங்கள் மனசு ரொம்ப நொந்து தினம் தினம் நொந்து வாழ்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களை எதிரிகள் வாழவே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவன் நல்லா இருக்கான், நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர அவன் இருக்கிற பாவங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிறவங்க மேலே இந்த காட்டேரி ஏவலை அவங்க மேலே பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அந்த காட்டேரினால் அவன் முழுவதுமாக தண்டிக்கப்படுவான். சரிங்களா? அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்ம சொல்லுவோம், நீ செஞ்ச தப்பு தெய்வம் கேட்கும், தெய்வம் உனக்கு தண்டனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், தெய்வத்துக்கிட்ட தர்ம வழியில் ஒப்படைப்போம். ஆனால் தெய்வம் என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனுடைய நேரம் வர்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். சரிங்களா? ஆனால் நம்ம என்ன செய்வோம், இருக்கிற பாவத்தெல்லாம் அவன் செய்கிறான், அவன் நல்லா இருக்கான், ஆனால் அவன் நல்லா இந்த உலகத்தில் அவன் நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து, அவன் நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளுடைய மனம் என்ன செய்யும் அப்படின்னா, ரொம்ப புண்பட்டு ஏண்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மனசு என்ன செய்யும்னா வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் மேலே இந்த காட்டேரி ஏவலை நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% இந்த காட்டேரினால் அவன் குடும்பமே என்ன செஞ்சு போயிடும்னா தத்தளிக்கிற நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதாவது இந்த காட்டேரி ஏவலை எதிரிகள் மேலே நம்ம பிரயோகம் செஞ்சோம் அப்படின்னா அவன் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு என்ன செய்யும் அப்படின்னா நிம்மதியே இல்லாமல் போகும். சரிங்களா? எங்கே போய் பார்த்தாலும் இந்த காட்டேரி ஏவலை அவனால் விளக்கவே முடியாது. அவ்வளோ சீக்கிரம் அந்த எளிதில் அந்த காட்டேரி ஏவலை நிரந்தரமாக அவன் விளக்க முடியாது. சரிங்களா? அவன் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில் தான் அவன் வாழ ஆரம்பிப்பான். சரிங்களா? ஏன்னா அவன் செஞ்ச தப்புக்கு அவன் மேலே அந்த ஏவலை நம்ம பிரயோகம் பண்ணுறதுல தப்பே கிடையாது. சரிங்களா? என்னென்னா அவன் அப்பேற்பட்ட சூழ்நிலை அவனுக்கு உருவாகுங்கிறது விதியில் இருக்கும். சரிங்களா? அப்படி ரொம்ப எதிரிகள்னால நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எதிரிகள் மேலே இந்த காட்டேரி ஏவலை பிரயோகம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த காட்டேரி ஏவல் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவு எந்த நேரம் பாரு கலகம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த காட்டேரி ஏவல் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இரத்த கவுள்வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? படுத்து தூங்கினாலும் சரி, எங்கே நடந்து போனாலும் சரி, ஒரு இரத்த கவுள்வாடை அந்த வீட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். விபத்து ஏற்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? விபத்து ஏற்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு சில நேரங்கள் எல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சோம்னா மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? அவனுக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு சில நேரத்தில் மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? காட்டேரி உள்ளே பூந்துச்சு அப்படின்னா குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிப்போம். சரிங்களா? அதனால் அடிக்கடி இந்த விபத்து வரும், மருத்துவ செலவுனால பாதிக்கப்படுவான். சரிங்களா? என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டமாக இருக்கே நம்ம அப்போ தான் அவன் உணர்வான், என்னென்னா நம்ம இவ்வளோ பாவங்களை செஞ்சதுனால தான் இவ்வளோ தண்டனைகள் நம்மளுக்கு கிடைக்குன்னு அப்போ அவன் உணர்வான். சரிங்களா? அந்த உணர்வு நீங்கள் அந்த விஷயத்த கொடுக்கறதுக்கு தான் இந்த பிரயோக முறை. சரிங்களா? அதாவது இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, கவனமாக நல்லா கேட்டுக்குங்க. கரும்பன்றியோடைய பல்லு வாங்கி வச்சுக்கோங்க. எங்கேயாவது கிடைக்கிது, எங்கேயாவது பன்றி கறி விற்கிறவங்கள்ட்ட கரும்பன்றியோடைய அந்த பல்லு என்ன செஞ்சுக்கணுன்னா ஒரு பல்லு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அந்த கரும்பன்றியோடைய உதிரம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? வாங்கி வச்சுக்கோங்க. மூணாவது ஒரு மண் கலயம், சிறிய மண் கலயம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மண் கலயத்தில் நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய பன்றியோடைய உதிரத்தை உள்புறமாகவும் பானையுடைய உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் என்ன செஞ்சிருங்கன்னா அந்த பன்றியோடைய உதிரத்தை அப்படியே தேய்ச்சிருங்க. அந்த பானையோடைய உள்புறமும் வெளிப்புறமும் தேய்ச்சிட்டு வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் கொஞ்சம் நேரம் காய வச்சிடணும். அப்படி காய வச்சு முடித்த பிறகு ஒரு அமாவாசை அன்னைக்குன்னு இரவு நடு சாமத்தில், நல்லா கவனமாக கேட்டுங்க, அமாவாசை அன்னைக்குன்னு இரவு நடு சாமத்தில் இந்த பூஜையை என்ன செய்யணும்னா ஆரம்பிக்கணும். இந்த பூஜையை வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு ஆரம்பிக்கக்கூடாது. உங்களுடைய மொட்டை மாடி, உங்களுடைய கொல்லைப்புறம், ஏரி, குளம், மயானம்
இந்த மாதிரி காடுகள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த பூஜையை பண்ணணும். சரிங்களா? வீட்டில் பூஜை ரூமில் வச்சு இந்த பூஜையை பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே போல் இந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்துக்கிட்டு அமாவாசை அன்னைக்குன்னு நடுநிசி நேரத்தில் அந்த பூஜையை தொடங்கணும். அதாவது நீங்கள் தென்கிழக்கு திசையை பார்த்தபாடி உட்காந்துடணும். சரிங்களா? தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்கள் முன்னாடி மண் அகல் விளக்கில் ஒன்று பன்றியோடைய கொழுப்பு கிடச்சிச்சின்னா அதை உருக்கி தீபம் போட்டு ஏற்றி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டு ஏற்றிடுங்க. ஏற்றி முடிச்சுட்டு அதை ஏற்றி தீபத்தை உங்கள் முன்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டு, அதாவது நீங்கள் பூசி வச்சுருப்பீங்க பாருங்கள், அதாவது மண் கலையத்தில் பன்றியோடைய உதிரம் பூசிய அந்த கலையத்தில் கையில் எடுத்துக்கோங்க. அந்த கலையத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த கலையத்துக்குள்ளே இந்த பன்றியோடைய பல் இருக்குது பாருங்கள், அந்த பல்லை அந்த கலையத்துக்குள்ளே போட்டுருங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த கலையத்தை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை மனசுக்குள்ளே உங்களுடைய எதிரியை நினச்சிக்கிட்டு, அதாவது யாரை வந்து நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிரியை நினச்சிக்கிட்டு, அதாவது எதிரியோடைய உருவம் வந்து தெளிவாக நம்மளுக்கு மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கணும். சரிங்களா? பதிஞ்சிருக்கணும். அப்படி பதிஞ்சிருக்கணும். அவருடைய ஃபோட்டோ இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த பூஜைக்கு வந்து அவருடைய ஃபோட்டோ, அவருடைய பயன்படுத்திய பொருள் எந்த விதமான இதுவுமே தேவை கிடையாது. அவருடைய ஃபோட்டோ போதும். இல்லை அப்படின்னா அவருடைய பேர், அவருடைய அப்பா பேரை எழுதி இவருடைய பேரை ஒரு பேப்பர்லையோ இல்லை ஒரு செப்பு தகட்டிலையோ எழுதி அந்த குடுவைக்குள்ளே போட்டுறணும். சரிங்களா? இல்லை எனக்கு நான் பேர் தெரியாது ஆனால் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா, எனக்கு உருவம் மட்டும் எனக்கு மனசில் நல்லா ஞாபகம் இருக்குது அவருடைய உருவம் அப்படின்னா, அவருடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை 1008 உரு கொடுக்கணும். சரிங்களா? அந்த கலையத்தை கையில் வச்சு வலது கையில் வச்சுக்கிட்டு 1008 உரு கொடுக்கணும். இப்படி 1008 உரு கொடுத்த பிறகு அந்த அந்த உரு கொடுத்த பிறகு காட்டேரியை நினச்சி ஒரு கருப்பு கோழியை என்ன செஞ்சிடணும்னா பலி கொடுத்துடணும். சரிங்களா? கருப்பு கோழியை அந்த நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல அறுத்து காட்டேரிக்கு கொடுத்துட்டு ஒரு சூடத்தை காமிச்சு என்ன செஞ்சீங்கன்னா அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த பானையில் இருந்து அந்த பல்லை எடுத்துக்கணும். அந்த பானையிலேருந்து அந்த பல்லை எடுத்து ஒரு கருப்பு துணியில் கட்டிடுங்க. சரிங்களா? ஒரு கருப்பு துணியில் கட்டிட்டு ஒன்று எதிரியோடைய வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா எதிரியோடைய வீட்டில் எந்த திசையில் வாசல்லையோ இல்லை எதிரியோடைய வீட்டிலையோ ஏதாவது குழியை நோண்டி அந்த பொருளை நீங்கள் பிதைச்சாலும் சரி, இல்லை எதிரி வந்து தொழில் செய்யக்கூடிய இடங்களில் போய் பிதைச்சாலும் சரி, இல்லை நாங்கள் வந்து எதிரியோட வீட்டுக்குள்ளெல்லாம் போக மாட்டோம் வாசல்லையே போய் பிதைச்சாலும் சரி, இல்லை வீட்டில் ஏதாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போட்டு அந்த பல்லை தூக்கி போட்டுட்டு தெரியாதவாறு யாரும் எடுக்காதவாறு தூக்கி போட்டுட்டு எங்கேயாவது சொருகி வச்சுட்டு வந்தாலும் சரி, அந்த பிதைச்ச நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் அவன் நரக வேதனையை ஆரம்பிப்பான். சரிங்களா? அதாவது காட்டேரி என்ன செஞ்சிடும்னா உள்ளே பூந்துடும். காட்டேரி உள்ளே பூந்துன்னா குலதெய்வம்லாம் வெளியேறிடும். சரிங்களா? அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே அவன்கிட்ட இருந்து வெளியேறிடும். சரிங்களா? காட்டேரி உள்ளே பூந்துன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போகும். சரிங்களா? அதனால் இதை வந்து ஆதி காலங்களில் வந்து இந்த வஞ்சனை பண்ணக்கூடியவங்க, அநியாயம் பண்ணக்கூடிய அட்டுழியம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்க மேலே தான் இந்த காட்டேரி ஏவலை வந்து ஏவுவாங்க. சரிங்களா? மாந்திரிக சுவடிகளில் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரியாகப்பட்டவன் வந்து தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறத வந்து சுவடிகளில் வந்து கொடுத்துருக்கு. இல்லை அந்த பல்லை வந்து நாங்கள் எங்கேயுமே இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவருடைய ஃபோட்டோவையும் அதாவது எதிரியோடைய ஃபோட்டோவும் ஒரு செப்பு தகட்டில், சரிங்களா, ஒரு செப்பு தகட்டில் எதிரியோடைய இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவன் என்ன செஞ்சிடணும்னா அந்த பல்லோடையும் அந்த ஃபோட்டோவையும் வச்சு என்ன செஞ்சோன்னா கருப்பு நூலால் அப்படியே சுற்றி கொண்டு போய் மயானத்தில் கொண்டு போய் எரிமேடையில் பிதைச்சிடணும். இப்படி பிதைச்சாலும் என்ன செய்யும்னா எதிரியாகப்பட்டவன் என்ன செஞ்சிருவானா தண்டிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகள் இருக்குது. நம்மளுடைய புத்திசாலித்தனம் தான். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்த எதிரிகள் வந்து தண்டிக்கப்படுவான் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.